ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சுண்டைக்காயும் மணத்தக்காளி காயும் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் இது மூணையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இதுவும் நமக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா அதை வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ சுண்டைக்காய் கீரி வச்சு சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம இடிக்கிறத விட அதை கொஞ்சம் லைட்டாக கீறிட்டு அந்த சுண்டைக்காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப அதோட கசப்பு தன்மை தெரியாது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா பொறுமையாக நம்ம இதை வதக்கி எடுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா நம்ம அதை வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்குது எண்ணெயிலேயே. இப்போ கொஞ்சம் அதுக்காக உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டைக்காய் நமக்கு. அதனால் சுண்டைக்காய் வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த மணத்தக்காளி காய் அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணுறோம். 1 கப் மணத்தக்காளி காய் சேர்த்துருக்கோம். நம்ம இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் நம்ம இது கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்தால் தான் இந்த கசப்பு தன்மை எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ பாருங்கள், சுண்டைக்காயும் மணத்தக்காளி காயும் வதங்கியிருக்கு. சிம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். இது அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ஷு. அதனால் நீங்கள் மணத்தக்காளி காயும் சுண்டைக்காயும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு கொஞ்சம் புளி சேர்க்குறனால தக்காளி நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு கூட நீங்கள் அதை வதக்கி விடுங்க. எதுவுமே நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா இந்த எண்ணெயிலையும் தக்காளியும் சேர்த்து நீங்கள் வதக்கி கொடுங்க.
தனியாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மசாலா ரெண்டும் சேர்த்து இதையும் நம்ம வதக்கிட போகிறோம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதையும் சேர்த்து நீங்கள் வதக்கிடுங்க. அந்த மசாலா, பெருங்காயம் எல்லாமே அந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம அதை வதக்கிவிட்டால் தான் சுண்டைக்காயும் அந்த மணத்தக்காளி காயும் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கும். நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது வேக விடணும். இப்போ ஆயில்லையே நம்ம எல்லாத்தையுமே மசாலா, பெருங்காயம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டோம். அதனால் நமக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம், மொத்தமாக நம்ம போட போகிறதில்ல. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஆல்ரெடி இது எண்ணெயிலேயே 2 காயுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை வேக வச்சாச்சு. புளி தண்ணி கரைச்சி வச்சது நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வந்து கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைச்சி அதில் ஊற்றி இப்போ கொதிக்குது பாருங்கள். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கோங்க. குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஊற்றலை, கொஞ்சமாக லைட்டாக தான் நான் தேங்காய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்ல குழம்பு கொதித்து வந்துருச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.